ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சீக்கோ ஆப்ல நம்ம வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்ம வந்து அந்த ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் வந்து பண்ணியிருப்போம். இப்போ கேன்சல் பண்ணிட்ட பிறகு நமக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்காது. நம்ம ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணதுக்கான அந்த நம்ம பே பண்ண அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்குறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எல்லாத்துக்கும் 100% வந்து ரீஃபண்ட் வந்து திரும்ப கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த சொல்யூஷனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து இந்த வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எனக்காக இல்ல. இந்த பிரச்சனையால நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். மறக்காம நீங்க உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது போல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய சீக்கோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சீக்கோ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிருங்க. ஓகே, ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு தெரியல அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து இந்த அக்கவுண்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும், ப்ரொஃபைல் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் வந்து கேன்சல்டு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணதுனால இப்போ ஆட்டோ பே ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேன்சல்டு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, இது போல நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ்ல கீழே பாட்டம் வந்து பாருங்க ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் பாலிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரீஃபண்ட் பாலிசியை கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ரீஃபண்ட் பாலிசியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல அவங்க டீடைலா சொல்லியிருப்பாங்க கேன்சலேஷன் பாலிசி சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்ட பிறகு எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேஜ்ல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதுல சொல்லியிருக்கிற எல்லாமே டீடைலா நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனபிள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எனபிள் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாருங்க சீக்கோ ஆப்ல வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இது போல நீங்க ஒரு 1 வீக் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ 1 வீக் குள்ள உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவீங்க. கேன்சல் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வராது. இப்போ வராத பட்சத்துல நம்ம வந்து அந்த சீக்கோ ஆப்போட அந்த கஸ்டமர் சப்போர்ட் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணும்போது இப்போ அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்காக நீங்க பே பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மந்த் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதுல நோட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வேண்டி சீக்கோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து சாட் பண்ணி இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தரேன்னு சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன அந்த டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க மெயில் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் எதுவும் அந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து டைப் பண்ணிட்டு அது கீழவே வந்து பாருங்க சீக்கோ அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து நீங்க கீழே வந்து என்டர் பண்ணிடணும், மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போயிட்டு நீங்க சாட் பண்ணிருப்பீங்களா, எனக்கு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க மெயில ஆட் பண்ணி நீங்க வந்து மெயில் வந்து அனுப்பிடுங்க. அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ரீஃபண்ட் அவங்க அனுப்புற அமௌண்ட் வந்து 7 டேஸ்க்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த மெயில் வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரீஃபண்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை தான் கனெக்ட் பண்ணோம் நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்காக. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ப்ரொஃபைல் பேஜ்ல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதாவது அறிவு ஆப்க்கான அந்த சாட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்ப் சென்டருக்கான அந்த பேஜ். இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து கீழே டைப் ஏ மெசேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நான் வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ரீஃபண்ட் வரல, எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தமிழ்ல டைப் பண்ணாலும் சரி அல்லது ஆங்கிலத்தில் டைப் பண்ணாலும் சரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, உங்களுடைய லாங்குவேஜ் எது செலக்ட் பண்ணீங்களோ நீங்க அதிலே தமிழ்ல கூட டைப் பண்ணலாம். நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க என்ன பிரச்சனையோ, எனக்கு வந்து ரீஃபண்ட் வேணும்னு கேட்டா அவங்க வந்து என்ன ரிப்ளை பண்றான்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பதில் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஆட்டோ பே அண்ட் ரீஃபண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து ரீஃபண்ட் இருக்கு பாருங்க, ரீஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரீஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ரீஃபண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீஃபண்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க
ஓகே. இப்ப நான் வந்து இதுல ரீஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது, எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டு இப்படி வந்து வந்துருச்சு. இப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்ல பண்றீங்க அப்படின்னா, ரீஃபண்டுன்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இப்ப வந்து பாருங்க, இது அவங்க சொல்றது எல்லாமே படிச்சு பாருங்க. இப்ப இதுல இருந்து ஆம், இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாரி ஆம், இல்லை அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல நான் வந்து ஆம் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப ஆம் அப்படின்றத குடுக்கும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்கள் பணத்தை ரீஃபண்ட் திட்டம் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ளது. ஆ 5லிருந்து 7 வேலை நாட்களுக்குள்ள உங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மேல வந்து அதுக்கான மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்கள் ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம பேக் வந்துரலாம். இப்ப பேக் வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிப்போம். இப்ப நம்ம ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணதுனால, இதுல வந்து பாருங்க அப்கிரேட் டூ சப்ஸ்கிரைப் பிளஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணும்போது, இப்போ இந்த பேஜ் வருது. நீங்க திரும்ப வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துர்றேன். டோட்டலா பேக் வந்துர்றேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு, இப்போ எனக்கு வந்து பாருங்க, எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வந்ததுக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆனதுக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹9 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ₹9 சொல்லிட்டு ஸ்பெஷல் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ₹9 1 மந்த்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். ₹9 வந்து நான் பே பண்ணி. இப்ப எனக்கு வந்து அந்த ₹9 ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் வந்து ஃபோன்பேவ பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன வந்து நான் எனபிள் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதான் ஆக்டிவேட் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, இப்ப இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரிய வந்து கிளிக் பண்றேன். இப்ப நீங்க ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க ஹிஸ்டரில இப்ப இதுல வந்து ரீஃபண்ட் ஃப்ரம் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப எனக்கு வந்து ₹9 வந்து கிரெடிட் வந்து ஆயிருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து டீட்டெயிலா வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க இது போல எந்த யுபிஐ ஆப்ப பயன்படுத்தி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன ஆக்டிவேட் பண்ணீங்களோ, அந்த யுபிஐ ஆப்ல போய் செக் பண்ணும்போது, ஹிஸ்டரியில செக் பண்ணும்போது, ரீஃபண்ட் வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சீகோ ஆப்ல நம்ம வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணிட்டு, நம்ம இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் வந்து வாங்கணும். ஓகே. இது போல வந்து பாருங்க, எல்லாருமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இப்போ நான் வந்து ஆட்டோ பே சப்ஸ்கிரிப்ஷன கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரீஃபண்ட் வரணும். எனக்கு என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சுட்டாங்க அப்படின்ற இஷ்யூலாம் இருக்கவங்க, நீங்க இது போல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனைய வந்து சாட் பண்ணி சால்வ் பண்ண பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க வந்து குடுப்பாங்க. நீங்க இது போல ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அது குடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.